السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العليم في القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. صدق الرحمن الرحيم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் அடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் மண்டல தர்பியா நிகழ்ச்சி வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டிலும் இதனுடைய மைய நோக்கமாக நாம் எடுத்துக்கொண்ட விஷயம் என்னவென்றால், இங்கே கலந்து கொள்ளக்கூடிய தோழர்கள், கொள்கை சகோதரர்கள் இங்கே கற்றுக்கொள்கிற விஷயங்களை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முன் எப்படிப்பட்ட சிறந்த பொறுப்புகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த பொறுப்புகளை நாம் எவ்வாறு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அல்லது நாம் செய்யாமல் பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து தம்மைத்தாமே சுய பரிசோதனை செய்து கொண்டு அதிலிருந்து தம்மை மாற்றிக்கொண்டு அல்லது மெருகேற்றிக் கொண்டு இந்த மார்க்கத்தை நமக்கு விளக்கப்பட்டிருக்கிற விளக்கங்களை இன்ன பிற மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பிக்கிற மக்களாக உத்வேகம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த தர்பியா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா உண்மையிலேயே சாப்பாடுக்கு பிறகு உரை நிகழ்த்துறதுங்கிறது ரொம்ப ஒரு சவாலான விஷயம். கேட்கிறதுங்கிறது அதை விட உங்களுக்கு சவாலான விஷயமா இருக்குது. அங்கங்கண்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆட்களை எண்ணெயெல்லாம் போட்டிருக்கு. அந்த அளவுக்கு தலையை தும்ப போட்டு தூங்குற ஆட்கள் ஜாஸ்தியா இருக்குது. சரியா? அப்படியே எங்களுக்கு அப்படியே நீங்க தூங்குறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுத்துறோமோ என்பதை போன்ற ஒரு ஃபீலு இருந்தாலும் எப்பயாவது படுற கஷ்டம் தானே. ஒரு நிரந்தரமான சொர்க்கத்திற்காக நம்மையும் நம்மை சார்ந்திருக்கிற நம்மை சுற்றிலும் வாழக்கூடிய நம் மீது பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிற மக்களை எல்லாம் நம்ம சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்கான முயற்சியில இருக்கிறதுனால இந்த கஷ்டத்தை தாங்கி கொள்ளலாம். இது கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிறதுனால ஒரு கேள்வி பதில் செஷன் மாதிரி அமைச்சிருவோமா? தூங்குறார்களா பார்த்து கேள்வி கேட்டுருவோம். சரியா? தூக்கம் வராது. சரி, ஒரு கேள்வி பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்க. நம்ம சாப்பிடுற பொருள் இருக்குல்ல, உதாரணமா ஒரு டீ குடிக்கிறோம் அல்லது ஒரு ஜூஸ் தராங்க, அதுல ஒரு ஈ விழுந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. யாராவது தெரிஞ்சவங்க எதுவும் சொல்லுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, முழுமையா முக்கிட்டு அப்புறம் என்ன செய்யணும்? அதை எடுத்து போட்டு குடிக்கணுமா இல்லை அதை போட்டே குடிச்சிடணும்? அதை எடுத்து போட்டு குடிக்கணும். கரெக்டா சொல்றாப்ல. அப்ப இத பத்தி அண்ணன் பேசுகிறாப்ல. நீண்ட நேரம் இதை பற்றிய விளக்கத்தை சகோதரர் பிஜே அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். சரியா? அது விளக்கம் என்னன்னு பின்னாடி சொல்றேன். சரி, அடுத்த கேள்வி. இந்த ஒரு சகோதரர் கலந்துரையாடலின் போது கூட கேட்டார்ல, ஆரம்பத்துல கூட கேட்டாரு, ஹதி ஹதி ஹதின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்களா? என்ன யாரா இந்த சைடு பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்க.
அங்கிட்டு ஹதி சரி உட்காருங்க. பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்க, அவங்க தான் தூங்குறாங்க ரொம்ப பேர். சொல்லுங்க, தூக்கலாம் வர போயிடுச்சா? தூங்குனேன்னா கேள்விதான். சரியா? அப்ப இப்ப ஹதி அப்படின்னு சொன்னாங்கல்ல சகோதர பிஜே, இந்த சபையில கூட சொன்னாங்க ஹதிங்கிறது உள்கியா கிடையாது. உள்கியா கிடையாது. உள்கியாங்கிறது குர்பானி குர்பானின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. குர்பானினா அறுத்து பலியிடுதல். உலுகியாங்கிறது நம்ம பெருநாள் தினத்தில் ஒரே ஒரு நாள் தான் கொடுக்க வேண்டும் என்று பயங்கரமா சண்டை போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்களா? நம்ம எங்க பேசிக்கிட்டு இருக்கோம்? அது அவர் பேசுறாரு, நம்ம ஷேர் பண்றோம், லைக் பண்றோம், அவ்வளவுதான். அதை கேட்கறது கூட டைம் ஒதுக்கிறது கிடையாது. அப்படிதானே? அவர் உட்கார்ந்து பேசுறாரு, அசால்ட்டா சொல்லி முடிச்சிட்டாப்ல தாஜுதீன் பாய் அவருடைய உரையில ரொம்ப சாதாரணமா சொன்னாப்ல. அது 45 ஆண்டு கால உழைப்பு. உங்களுக்கு எடுத்து தர்றதுங்கிறது உங்களுக்கு ரத்தின சுருக்கமாக நீங்க எந்த வகையில தேடினாலும் உங்களுக்கு இலகுவாக கிடைக்க வேண்டும் என்று தருவது என்பது 45 ஆண்டு கால உழைப்பு. எவ்வளவு பெரிய சிரமங்களுக்கு மத்தியில நம்மளுக்கு நல்லா சாப்பாடு போட்டு கேட்க வைக்கும் போது கூட அதை கேட்கறதுல நம்மளுக்கு சிரமம். நம்மள தூங்குறத சிரமமா நினைச்சிட்டு இருக்கோம், அல்லது தூக்கத்துல இருந்து எழுப்புறத சிரமமா நினைக்கிறோம். அங்க அடி உத வெட்டு குத்து. எதுக்கு? நாம ஏற்றிருக்கிற குரானும் குரானுக்கு முரண்படாத ஆதாரபூர்வமான ஹதீஸ்களும் மட்டும்தான் மார்க்கம். இது அல்லாத எந்த மதுகபு குப்பைகளோ எவ்வளவு பெரிய மூதறிஞராக பேரறிஞராக இருந்தாலும் அவர்களுடைய சொந்த கூற்றுக்களோ மார்க்கமாக இருக்காது என்கிற தெளிவை மக்களுக்கு புகட்ட வேண்டும் என்கிற முனைப்பு காட்டியதற்காக அல்லாஹ் குர்ஆனில் சொல்றானே, குல் நபியே நீங்க சொல்லுங்கள், ஹாரிஹி சபீலி அது இலல்லாஹ் அலா பஷீரத்தின் அனா வ மன் இத்தபஅனி வ சுப்ஹானல்லாஹ் வ மா அனா மினல் முஷ்ரிகீன். நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், இதுவே எனது பாதை, நானும் என்னை பின்பற்றியோரும் தெளிவான விளக்கத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை நோக்கி நாங்கள் மக்களை அழைக்கிறோம். அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ்வுக்கு நான் இணை கற்பிப்பவன் இல்லை என்கிற அல்லாஹ்வுடைய தூதரை குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த திருமறையினுடைய கூற்றை தம்முடைய வாழ்க்கையில் ஏந்தி கொண்டு நாம் சொல்லக்கூடிய மார்க்க கருத்துக்களை ஏற்பவர்கள் சரியான விளக்கத்தில் இருந்து மக்களை அழைக்க வேண்டும். இதுதான் பாதை. குர்ஆனும் குர்ஆனுக்கு முரண்படாத ஆதாரபூர்வமான ஹதீஸ்களும் தான் பாதை. இதில் இருந்து நாம் என்ன சொல்கிறோம்? ஒரு டீக்குள்ள விழுந்துருச்சுண்டா அதை எடுத்து போட்டு சாப்பிட வேண்டும் அல்லது அதை முக்கிவிட்டு சாப்பிட வேண்டும் என்கிற சொல்கிற மார்க்கமா இந்த மார்க்கம் என்பதை குறித்த ஆய்வுக்கு நம்முடைய உள்ளத்தை நாம் செலுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தத்தை குறித்து எவ்வளவு பேருக்குரிய விஷயமாக சொல்லி இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தம் என்பது ஈமானுடைய ஒரு அம்சமாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அவ்வளவு சுத்தம் இருக்கிறாங்க. அந்த ரசூலுல்லாஹ் ஒரு தூய்மையற்ற ஒரு பொருள் விழுந்ததற்கு பிறகு அதை நன்றாக முக்கிவிட்டு சாப்பிட சொல்லுவாங்களா என்பதை குறித்து ஆய்வெடுத்து அதுல உள்ள நம்ம லாஜிக்கா இருக்கிற பாசிபிலிட்டிஸ் எல்லாம் பேசி மார்க்க ரீதியான பல கருத்துக்களை முன் வச்சு அந்த செய்தியை நாம் ஏற்க வேண்டியது இல்லை. அது தவறான விளக்கம். அந்த விளக்கத்தின்படி நாம சட்டம் எடுக்க கூடாது என்பதை தெளிவுபடுத்தியதற்கு பிறகும் நம்முடைய சகோதரர்கள் பலருக்கே தெரியல. அது என்பதை குறித்து அது வருஷத்துல 365 நாட்கள், சந்திர கணக்கின்படி 350 நாட்கள், வருடம் முழுவதும் கொடுப்பதற்கு
ஒரு இபாதத், அது தனி. உலுஹியா என்பது நாம குர்பானி என்று அறிந்து வைத்திருக்கிறோம். பெருநாள் அன்றைக்கு அது மட்டும்தான் கொடுக்கணும், அந்த நாளில் கொடுப்பது மட்டும்தான் குர்பானி அல்லது உலுஹியா என்பதை குறித்து ஏராளமான விளக்கங்கள். எந்த அளவுக்கு நம்மளை எதிர் துருவமாக நினைத்து நம்முடைய கொள்கைகளை பயங்கரமாக விமர்சிக்கிற மக்கள் கூட யோசிக்கும்படியாக பல கருத்துக்களை முன்வைத்து அவர்களும் கூட ஏற்று இதுதான் சரியான புரிதல். காலம் காலத்துக்கு முஸ்லிம்களில் ஏராளமான மக்கள், சதவீதம் எடுத்தால் 99% மக்கள் 4 நாட்களும் குர்பானி கொடுக்கலாம் என்கிற அந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. அவ்வளவு மக்கள் சொன்னாலும் இவர் சொல்றதுல, இவர் முன்வைக்கக்கூடிய ஆய்வுல பலமான உண்மைகள் இருக்குது, சத்தியம் இருக்குது. இதை நம்ம ஏற்போம், மற்ற விஷயத்தை எதிர்த்தாலும் இது சரியா இருக்குது என்று அவங்க ஒத்துக்கொள்ற அளவுக்கு ஆய்வுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மணி நேரங்கள், மணி நேரம் நீங்க கணக்கிட்டு பார்த்தா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்க. இத கணக்கிட்டு பார்த்தா 15,000 மணி நேரம், 14,000 மணி நேரம் பேசி இருக்கிறாங்க. வீடியோக்கள் போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டால் அவருடைய வாழ்வின் எத்தனை மணி நேரங்களை, வாழ்வினுடைய எத்தனை பகுதிகளை இந்த மார்க்கத்தினுடைய விளக்கத்திற்காக, தெளிவுக்காக அவர் செலவிட்டுக் கொண்டிருக்கிறார். பேசினா மட்டும் ஒரு உரை பேசுறோம்னா, ஒரு ஆய்வு எடுத்து முன்வைக்கிறோம்னா அதற்கென்று நம்ம பின் உழைக்கக்கூடிய உழைப்பு எவ்வளவு? ஒரு ஹதீஸினுடைய ஆய்வை, ஒரு மார்க்க சட்டத்தினுடைய நாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு இபாதத்தினுடைய ஆய்வை நாம் ஆய்வுக்கு எடுத்து செயல்படுத்தினால், அதை ஆய்வு செய்யணும்ன்ற அந்த செயல்பாட்டுக்குள் நுழைஞ்சோம்னா எவ்வளவு மணி நேரம் செலவழிக்க வேண்டியது வரும்? அவ்வளவு உழைப்புகள் செய்யப்பட்டுத்தான் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பூஜிக்கப்பட்ட பொருளை பத்தி ஒரு சட்டம் சொன்னாங்கல்ல, பூஜிக்கப்பட்ட பொருட்களை சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்களா? பிரளயம் ஏற்பட்டுச்சா நோன்புக்குள்ள? இந்த செய்தியை சொன்ன உடனேயே ஒரு ஷாக்கிங் முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியில மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியது. அது குறித்து நம்ம ஆய்வு செஞ்சோம், நம்ம யோசிச்சோம். நாமளும் தானே அந்த கருத்துல எல்லாம் இருந்துட்டு இருந்தோம். நாமளும் தானே பல நேரங்கள்ல பூஜிக்கப்பட்ட பொருளை தீபாவளிக்கு அவங்க பூஜை செஞ்சு தந்த பொருளை சாப்பிட மாட்டோம். அது முறுக்கா இருந்தாலும், சீடையா இருந்தாலும், அதிரசமா இருந்தாலும் அவங்க சாமிக்கு படைச்சிட்டாங்கடா தனி, அவங்க கடையில வாங்கி தந்தா மட்டும்தான் திம்போம், ஸ்வீட்டா இருந்தா கூட அப்படின்ற கருத்தை சொல்லிக்கிட்டு இருந்தோமே. பூஜிக்கப்பட்டு இருந்தாலும் அதுக்கு மார்க்கத்துல தடை இல்லை. நீ சாப்பிடு, நீ சாப்பிடாதங்கிறது வேற, அது 2வது பேச்சு. மார்க்கத்துல தடை இருக்கா? அறுக்கப்படாத உணவுகளை குறித்து அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக படைப்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டு படைக்கிறாங்கல்ல, அந்த பொருட்கள்ல அறுக்கப்பட்ட பொருளை தவிர, ஒரு கால்நடை அறுக்கிறாங்க, ஒரு கோழி அறுக்கிறாங்க, ஒரு ஆட்டை அறுக்கிறாங்க, அது அல்லாதவர்களுக்காக அந்த சாமிக்கு படைக்கிறாங்க, அல்லது அவங்க விரும்பக்கூடிய கடவுளுக்கு படைக்கிறாங்க. அதை குறித்து மார்க்கம் சொல்கிற சட்டமும் தானிய பொருட்களுக்கு அதே சட்டம் பொருந்துமா என்பதை குறித்து எவ்வளவு விளக்கப்பட்டிருக்கு. தானிய பொருட்கள் பொருந்தாது, அதை குறித்து ஏராளமான தெளிவுகள் மார்க்கத்தினுடைய வரலாறு நெடுகளும் கிடக்கிறது என்பது முன்வைக்கப்பட்டிருக்கு. அதை குறித்து நம்ம காரணையை செலுத்துறோமா? ஒரு பிறந்த நாள் கொண்டாடுனா அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தை மார்க்கம் தடை செய்திருக்கிறது. இது கிறிஸ்தவர்களுடைய மத சடங்கு, அவங்களுடைய மத கலாச்சாரத்தை நம்ம பின்பற்றக்கூடாது. பிறந்த நாள் கொண்டாடுறது கிறிஸ்துவ மதத்தினுடைய கலாச்சாரமா, அல்லது அப்படி விளங்க செய்யப்பட்டிருக்கு? கிறிஸ்தவர்கள் அதிகமா ஒரு வேலையை செஞ்சுட்டாங்கன்னா அது அவங்களுடைய மத கலாச்சாரம் ஆயிருமா? அதுக்குன்னு சான்று வேணாமா? ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டத்தை குறித்து ஒருவர் மார்க்கத்தில் தப்புன்னு சொல்றாருண்டா, அவர் முன்வைக்கக்கூடிய ஆதாரங்களை நாம் பரிசீலிக்க வேண்டாமா? ஒருவேளை நம்ம தவறாகவே சொல்லிவிட்டால் கூட அந்த தவறை ஒருத்தர் புரிய செய்யும் போது அதை விளங்கிக் கொள்கிற விளக்கங்கள் நமக்கு கிடைக்கும் போது அதன் பிறகாக நம்முடைய செயல்பாடுகள் எப்படி அமைய வேண்டும்
இவ்வளவு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஏராளமான மார்க்க சட்டங்கள் நம் கண்ணு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கும் போது நம்முடைய செயல்பாடுகள் நாம எப்படி அமைச்சிட்டு இருக்கோம்? இந்த மார்க்க விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு விஷயங்கள் பல நம்முடைய அமைப்பு சார்ந்து எதிர்க்கக்கூடிய எதிரிகளாக இருக்கக்கூடிய ஷேக் பைலா இருக்கிறாப்ல. ஷேக் பைலா கடுமையான எதிர்ப்பை சம்பாதிச்சுட்டு இருக்காப்ல. வியாபார ரீதியாக பயங்கரமான எதிர்ப்புக்கு மத்தியில இந்த கொள்கை பிரச்சாரம் போர்டுல போய் எழுத போனா கூட அதை பார்த்து விட்டு பல எதிர்த்தரப்பு விஷயங்கள் செயல்பாடுகள் நடக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். இப்படிலாம் இருக்கும்போது நாம ஒரு மார்க்க விஷயங்களை முன் வச்சு பேசுறோம்னா, அதற்காக உழைக்கிறோம்னா, அப்படி பேசக்கூடியவர்களுக்கு பின் நிக்கிறோம்னா அதை குறித்த விளக்கம் நமக்கு வேணுமா இல்லையா? அதை குறித்து நம்ம மூளையை செலுத்தி எவ்வளவு விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை குறித்து நாம முதல்ல ஒரு சரியான புரிதலுக்கு வரணுமா இல்லையா? ஒரு ஜமாத்துல இருந்து நம்ம பிரிஞ்சு வந்தோம். 2018 அந்த சம்பவம் நடந்துச்சு. பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு ஒரு 7.5 ஆண்டு காலத்துல எவ்வளவு மார்க்க சட்டங்களை புதிதாக நாமும் ஒரு ஜேனலுக்குள்ளே போகாம இருந்த பல விஷயங்கள். இன்னும் ஒரு அமைப்பு சகோதரர்களாக நம்ம இருந்தோம்னா என்ன நினைப்போம்? அமைப்புல ஒரு சட்டம் போடுறாங்களா, அந்த அமைப்பு சட்டத்தை மார்க்க சட்டமாய் நினைச்சுக்கிட்டு இருப்போம். அல்லாஹ் ஒரு சட்டம் போடுறதையும் அமைப்பு ஒரு சட்டம் போடுறதையும் பிரிச்சு பார்க்க தெரியாத அமைப்புவாதிகளாக நாம் இருந்திருக்கிறோம். இன்னைக்கு கூட பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? ஒரு திருமணத்துக்கு போனா, ஒரு திருமணத்துல ஒரு மகால் திருமணம் நடக்குதுன்னு வச்சுக்கிறீங்க. ஒரு மகாலில் திருமணம் நடந்தா மகால் திருமணம் ஹராம் இல்லையா? மகால் திருமணம் என்பது அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத, பொருத்தத்தை பெற்றுத்தராத திருமணம் இல்லையா என்று சொல்லி நம்மோடு விவாதிக்கக்கூடியவர்களாக நம்ம முன்னாடி அமைப்பு வகித்த அந்த சகோதரர்கள் பேசுறாங்கன்னா என்ன காரணம்? அவங்க என்ன விளங்குறாங்க? ஜமாத்துல இருக்கும் போது ஜமாத்துடைய நிர்வாகிகள் மகால்ல நடக்கக்கூடிய திருமணங்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தாதீங்க, தாய்களா இருக்கிறவங்க உரை நிகழ்த்தாதீங்கன்னு சொன்னது இருக்குதுல்ல, அது ஏதோ அல்லாஹ் சொன்னத குர்ஆன்ல இருக்க கூடாத சட்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது குர்ஆன்ல சொல்லப்பட்ட சட்டம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைந்த செலவில் நடத்தக்கூடிய திருமணத்தில் அதிகமான பரக்கத் இருக்குன்னு சொல்றாங்க. நாமோ மகால்ல திருமணம் முடிக்கிற ஒருத்தரை பார்த்துட்டு உங்க வீடு நல்ல பிரம்மாண்டமா தான் இருக்கு, வீட்டுல வச்சு முடிக்கலாமேன்னு நம்ம ஆலோசனை சொல்லலாம். அல்லாஹ்வுடைய பரக்கத்தை எதிர்பார்த்து செலவு குறைங்களான்னு உபதேசம் செய்யலாம். மகால்ல திருமணம் செஞ்சா நாம் வருவதற்கே அது தடை செய்யப்பட்ட திருமணத்தை கொண்டு தடுத்துக் கொள்கிறோம் என்றால் நம்ம அமைப்பு போட்டிருக்கிற சட்டத்தை நம்ம எப்படி விளங்குறோம்? அப்ப இதை குறித்தெல்லாம் ஒரு சரியான தீர்க்கமான இது மாதிரி ஏராளமான விஷயங்கள் முடிவு இல்லாமலேயே நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். பிறந்த நாளை பத்தி பேசிட்டோம்னா அப்படியே கிறிஸ்துவ கலாச்சாரத்துக்கு ஓடிட்டாங்க. கிறிஸ்துவ கலாச்சாரம், கிறிஸ்துவ மதத்தினுடைய கலாச்சாரம் இதுதான் என்று நிறுவுவதற்கு ஏதாச்சும் ஒரு சான்று தாங்களே என்று கேட்டால் பதில் இல்லை. அது குறித்து வைக்கப்படக்கூடிய வாதங்களுக்கு ஏதாச்சும் மறுப்பு வாதம் செய்யுங்களேன். எந்த மறுப்பும் சொல்வதற்கு சரக்கு இல்லை. ஆனா நாங்க உங்களை கேலி பண்ணுவோம், ஆனா நாங்க உங்களை அவதூறு செய்வோம். எப்படி? அவருக்கு பீஸ் போச்சுங்க, அவர் உபதேசம் எடுபட மாட்டேங்குது. அதனால இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லி தன்னை மக்கள் கவனிக்க வேண்டும் என்று தன்வசப்படுத்துவதற்காக சொல்றாருல்ல, அப்ப அது தவறு தானே. அந்த தவறை களைவதற்கு உங்களால் ஆன எதிர்ப்பு முயற்சி என்ன? அந்த பிரச்சாரத்தை, அந்த தவறை மக்களை வழிகெடுப்பதற்காக அவர் செய்யும் பிரச்சாரம் என்று நீங்கள் சொல்கிற அந்த பிரச்சாரத்தை முடக்குவதற்கு உங்களிடத்தில் எதிர்கொள்வதற்குண்டான மறுப்பு வாதம் என்ன கேட்டோம்னா பதில் இருக்கா? அப்ப பதில் இல்லை. அப்ப பதில் இல்லாமலேயே ஒரு பெரும் கொண்ட நம்ம உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு நபர்களுடைய உழைப்பும் இருக்கும். அந்த கூட்டத்தில் பெரும் கூட்டத்தை விட்டுட்டு வந்தோமே, அந்த கூட்டத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஏராளமான தோழர்களை, சகோதரர்களை, சகோதரிகளை
அந்த அமைப்பின்பால் தள்ளிவிட்டவர்களாக, அந்த அமைப்புக்கு ஆள் சேர்த்தவர்களாக, அந்த அமைப்பினுடைய செயல்பாட்டில் இணைத்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு உழைப்பு செய்தவர்களாக நம்மளான பல சகோதரருடைய உழைப்பிற்கும் அப்படிலாம் நம்ம உழைப்பு செஞ்சு ஒரு கூட்டம் உருவாகிருக்கிறது. அந்த கூட்டத்தில் உள்ளவன் நம்பிட்டு தானே இருக்கிறான். நம்மாலாக சேர்த்து விடப்பட்டவன் நாம தான் அந்த ஜமாத்துல இருக்கும்போது கூவி கூவி மார்க்க பிரச்சாரம் செய்து தனிநபர் பிரச்சாரம் செய்து அந்த ஜமாத்துக்கு ஆள் பிடிச்சிருக்கிறோம். மறுமையினுடைய வெற்றி கருதி தான் செஞ்சோம். அதே மாதிரி அவன் அநியாயத்தை, அவன் அக்கிரமத்தை சரிகாணும் நிலையில் இருக்கும்போது இது மார்க்க கருத்தா அல்லது அவன் தலைவனுடைய கருத்தா என்பதை குறித்து கூட பிரித்தறிய தெரிய முடியாத அறிவு மழுங்கி போன நிலையில் அவன் இருக்கிறான்னா அவனை நல்வழிப்படுத்துவதற்கு நாம் செய்யக்கூடிய முயற்சி என்ன? போய் பேசுறதுக்கு நம்மகிட்ட சரக்கு இருக்கணும், நம்மகிட்ட இருக்கணும்ல. நம்மகிட்ட கொண்டு வந்து கொட்டப்படுகிறது. 1000 மணி நேரம் வீடியோ, 10,000 மணி நேரம் வீடியோ நம்ம முன்னாடி இருக்கு. ஒரு வார்த்தையை தட்டினா உனக்கு கிடைக்கணும் எல்லாம். ஜக்காத்து அடிக்கிறியா? ஜக்காத்துல உனக்கு எழக்கூடிய 153 வகையான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார் சகோதரர் பிஜே. ஆனால் இன்னைக்கும் உன்னுடைய தோழன், அந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய உன்னுடைய சகோதரன் எத்தனை பேரு தங்கத்தை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய பலகீனமான ஹதீஸ்களின் அடிப்படையில தன்னுடைய இபாதத்தை, அடிப்படை இபாதத்துங்க, ஜக்காத்துங்கிறது சாதாரண விஷயமா? இந்த ஒரு நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த இடத்தினுடைய நிழல் தரக்கூடிய இந்த ஒரு ஸ்கிரீன ஒரு 10 தூண் சுமந்து இருக்கிறது என்றால் இந்த தூண்களால் இது நிறுவப்பட்டிருக்கிறது சொல்றோம். இது மாதிரி 5 தூண்களால் நிறுவப்பட்டிருப்பது இஸ்லாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அந்த தூண்களில் ஒன்று ஜக்காத். அந்த ஜக்காத் விஷயத்துல அதனுடைய அளவைகள், நிசாபுடைய சட்டங்களை குறித்து பேசுகிற விஷயத்துல நம்முடைய முன்னாள் சகாக்கள் எப்படி இருக்கிறாங்க, எந்த நிலையில இருக்கிறாங்க? 11 பவுன் தங்கம் ஏறத்தால எத்தனை லட்சம்? 8 லட்சம் ரூபாய். இன்னைக்கு மதிப்புக்கு போட்டு பார்த்தோம்னா 9,000 ரூபாய் ஒரு கிராம். 88 கிராம், சுமார் 88 கிராம் 11 பவுன். 88 கிராம கணக்கு பண்ணோம்னா வெறும் தங்கம் மட்டும் 8 லட்சம் ரூபாய். அந்த 8 லட்சம் ரூபாய்க்குண்டான மதிப்பு யாரிடத்தில் சொத்தாக பொருளாக இருக்கிறதோ அவனுக்குத்தான் ஜக்காத்து கடமை என்று நம்முடைய முன்னாள் தோழர்கள் சட்டம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஏராளமான நம்மை சுற்றிலும் வாழக்கூடிய பிற அமைப்பு சகோதரர்கள், அமைப்பு சாராத பல தோழர்கள் இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன கருத்துல இருக்கிறோம்? எந்த சட்டத்தின் அடிப்படையில, எந்த ஹதீஸின் அடிப்படையில சட்டம் எடுக்கின்றோம்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 5 ஊக்கியாக்கள், 5 ஊக்கியாங்கிறது கிராம்ல கணக்கிட்டோம்னா 720 கிராம் சுமார். அந்த 720 கிராம் யாரிடத்தில் வெள்ளியாக இருக்கிறதோ, அதனுடைய தொகையாக இருக்கிறதோ, அதை மதிப்பு போட்டு பார்த்தோம்னா இன்னைக்கு 111 ரூபாய் வெள்ளி. அந்த வெள்ளியினுடைய மதிப்பு போட்டு பார்த்தோம்னா சுமார் 80,000 ரூபாய் வரும் இன்னைக்கு உள்ள லெவலுக்கு. யார்கிட்ட 80,000 ரூபாய் இருக்குதோ, அதனுடைய பொருள் இருக்குதோ, அதற்கு உண்டான மதிப்பிலான சொத்து இருக்குதோ அவங்களுக்கு ஜக்காத்து கடமைன்னு வரக்கூடிய ஹதீஸ் அடிப்படையில தான் சட்டம் எடுக்கணும் என்பதை குறித்து எவ்வளவு விடாவரியாக விளக்கி பேசப்பட்டிருக்கிறது. அதை நம்ம கிரகிச்சிருக்கிறோமா? அதை நம்முடைய தோழர்களுக்கு சொல்லி இருக்கிறோமா? நம்மை சுற்றிலும் வாழக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு முனைப்பு காட்டி இருக்கிறோமா? எவ்வளவு முன் வச்சாலும் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல, சுமையில இருக்கிறது என்னங்கிறத குறித்து கழுதைக்கு தெரியாது. கழுதைக்கு மூட்டையை தூக்கி வச்சோம்னா அது பொன் மூட்டையா என்பதை குறித்தும் தெரியாது, அது குப்பை மூட்டையா என்பதை குறித்தும் தெரியாது. கழுதைக்கு தெரியுமா? கற்பூர வாசகன் கூட சொல்லுவாங்க. அது மாதிரி கடந்த காலங்கள்ல எப்படி யூத சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த வேதங்களை, வேதத்தினுடைய ஞானங்களை, அவர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகளை குறித்து அறியாமல் இருந்தாங்களோ, சேம் இன்னைக்கு ஏராளமான தோழர்கள்
நம் முன் வைக்கப்பட்டிருக்கிற இந்த மார்க்கத்தினுடைய வலு தெரியாம, அந்த மார்க்கம் எவ்வளவு எளிமையாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்த சிந்தனை இல்லாம, ஆமா இன்னைக்கு உட்கார்ந்து டிவி பார்த்தா அல்லது நெட்டு போட்டுக்கிட்டு நம்ம போனை வச்சு பார்த்துக்கிட்டோம்னா ஏராளமான மார்க்கம் சட்டம் சொல்வதற்கு ஒரு நபர் இருக்கிறாரு. அங்கே பல நம்முடைய தோழர்களும் இருக்கிறாங்க. ஒரு காலம் போகுமே, ஒரு காலம் போனதற்கு பிறகு மார்க்க சட்டம் இப்படி இலகுவாக கிடைப்பதற்குண்டான வாசல் அடைக்கப்பட்டதற்கு பிறகு, இன்னைக்கு கூட ஒரு சகோதரர் என்கிட்ட ஒரு மார்க்க சந்தேகம் கேட்கிறாரு. கேட்கும் போதே என்ன சொல்லி கேட்கிறாரு, இது அண்ணன் தான் கேட்கணும், இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் அப்படி சொல்லி கேட்கிறாரு. அந்த சூழல் இல்லாம போயிருச்சுண்டா. ஆலிம் கோர்ஸ் நீங்களும் ஆலிமாகலாம், நீங்களும் மார்க்கத்தை ஆய்வு செய்து இது சரியான ஹதீஸ், இது பிழையான ஹதீஸ், இது குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய கருத்துக்களை தருது என்பதை குறித்த ஞானத்தை பெறுங்கள் என்று சொல்லி 15 நாள் ரெஸ்ட் எடுக்க வராங்க. சொந்த ஊருக்கு அவருடைய பெருமையை பேசுற சபை இல்லை இது. நான் பெருமையெல்லாம் பேசல, அவரும் சாமானிய மனிதர் தான், நம்மை போன்ற மலஜலத்தை சுமந்திருக்கிற சாமானிய மனிதர் தான். அல்லாஹ் அவருக்கு வாங்கியிருக்கிற ஞானங்களை அல்லாஹ் தம் மீது சுமத்தி இருக்கிற அந்த சுமையை குறித்து அதை மற்றவர்களுக்கு இறக்கி வைப்பதற்கு அவர் எவ்வளவு முனைப்பு காட்டுறாருங்கிறதுக்காக சொல்றேன். 15 நாள் ரெஸ்ட் எடுப்போன்னு வந்தா, சொந்த ஊர்ல சொந்த பந்தங்களை பார்க்கிறா, சொந்த பந்தத்தினுடைய திருமணம் இருக்குன்னு வந்தா, அதுக்கு முன்னாடி ஒரு 20 மணி நேரம் வீடியோ அங்க ரெக்கார்ட் செய்யப்படுறது இருக்கு. அங்க போய் 15 நாள் இருக்கோம்ல, அந்த 15 நாளைக்கும் இடையில நம்ம மலேசியா கேள்வி பதில் இருக்கு, இடையில சமகால நிகழ்வு இருக்கு, இடையில நம்ம மக்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த ஆலிம் கோர்ஸ் நீங்களும் ஆலிமாகலாம் குறித்த அந்த விளக்க பாடம் இருக்கு. இதையெல்லாம் பேசி வச்சுட்டு வருவோம் எங்க இந்த யோசனை எதுக்கு வருது, ஏன் வருது? அல்லாஹ் நம் மீது இந்த கடமையை சுமத்தி இருக்கிறார், நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். அந்த ஞானத்தை நாம் உரிய முறையை முன்வைப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து சொன்னார்களா, தோழர்களே சஹாபாக்களே என்று அழைத்து, மீண்டும் இந்த இடத்தில் நான் உங்களை சந்திப்பேனா என்று உங்களுக்கு எனக்கு தெரியாது, அல்லாஹ் என்னை குறித்து உங்களிடத்தில் விசாரித்தால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? சஹாபாக்கள் அமைதியா இருக்காங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னை குறித்து அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்பானா, அல்லாஹ் வழங்குற மார்க்கத்தை எல்லாம் முன்வச்சுட்டனா என்பதை குறித்து அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்பான். அப்ப நீங்க என்னை பத்தி என்ன சொல்லுவீங்க? சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க எல்லாம் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்வோம். எப்படி சொல்வோம்? அல்லாஹ் உங்களுக்கு மார்க்கமாக தந்து வழங்கிய அனைத்தையும் எங்கள் முன் வைத்து விட்டீர்கள் என்று நாங்கள் சாட்சி சொல்வோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஷஹத், வானை நோக்கி தன்னுடைய ஆட்காட்டி விரலை உயர்த்தி அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹ் இதற்கு நீ சாட்சியாக இரு என்று 3 முறை சொன்னார்கள் என்கிற ஹதீஸ்களை பார்க்கிறோமே. எனக்கு வழங்கிய அந்த வஹி செய்தியை நான் முன்வைத்து விட்டேன், எதையும் மறைக்கல. அதுக்கு இவங்க எல்லாம் சாட்சி சொல்றாங்க, இந்த நிகழ்வுக்கு நீ சாட்சியாக இரு என்கிற ரசூலுல்லாஹ் தன்னை எவ்வளவு அல்லாஹ்வின் முன்னிலையில நீ தந்த பணியை என்னால் இயன்ற வரைக்கும் நான் முடித்து விட்டேன் என்பதற்கு சாட்சிப்படுத்தினார்களோ, அதை சொல்லாம அது மாதிரி சொல்லாம பல வகைகள்ல தனக்கு வழங்கி இருக்கிற பல வாய்ப்புகளை, மார்க்கத்தை முன்வைப்பதற்குண்டான அனைத்து வாய்ப்புகளையும் திறந்து விட்டிருக்கும் போது, அந்த வாய்ப்புகளை எல்லாம் நம் முன் வைத்திருக்கும் போது அது குறித்த கவலை நமக்கு இருக்கா? நம்மகிட்ட என்ன நல்ல கேள்வி அப்பா. இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல, இந்த தஞ்சாவூர் தூத்துக்குடி, அதே மாதிரி நம்ம சேர்ந்திருக்கிறோம் சிவகங்கை மாவட்டம், இப்படி உள்ள மாவட்டங்கள்ல எல்லாம் அல்லாஹ் நம்மளை சூஸ் பண்ணியிருக்கிறான்ல. இந்த கொள்கையை அமானத்தாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த கொள்கையை நாம் சார்ந்திருக்கிற மக்களுக்கு, நம்மை சுற்றியுள்ள மக்களுக்கு சொல்லி கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமையா இல்லையா? பல தோழர்கள் கேட்கிறாங்கல்ல, நோட்டீஸ் அடிச்சு கொடுங்க, நோட்டீஸ்க்கு ரெடி பண்ணி கொடுங்க, நீங்க புதிதாக ஆய்வு
நாங்கள் சொல்கிற தகவல்கள் பல மக்களுக்கு போய் சேர்வதில்லை. அதை சேர்ப்பிப்பதற்கான முயற்சியை செய்யுங்க என்றெல்லாம் சொல்றாங்கல்ல. எல்லாருக்கும் அந்த சிந்தனை வரணும்ல. நமக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. நம்மை அல்லாஹ் கேட்பான். அப்படி கேட்கும் போது நான் அல்லாஹ் எனக்கு வழங்கியதை நான் என்னால் இயன்ற வரைக்கும் மக்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டேன். அதற்குண்டான நன்மையை உன்னிடத்திலேயே எதிர்பார்த்து நான் இந்த காரியத்தை செய்தேன் என்று சொல்லி அல்லாஹ்ட்ட அப்படியே சாஷ்டாங்கமாக சரணாகதி அடைந்து அதற்குண்டான நன்மையை எதிர்பார்த்து நிற்கிற நாள்ல நம்ம அல்லாஹ்விடத்திலே குற்றம் பிடிக்கப்படாமல் இருப்பதற்குண்டான வேலையை இங்க செய்யணுமா வேணாமா? அது செய்யணுமா? நம் முன்னாடி வைக்கப்படுகிற அந்த புதிய ஆய்வுகளை குறித்து அதுல இருக்கிற நமக்கு சந்தேகம் வரலாம். சொன்ன உடனே கேட்க வேண்டியது கிடையாது. அதுல எழக்கூடிய சந்தேகங்களை தெளிவுபடுத்தக்கூடிய ஆட்கள் இருக்கும் போது அதற்குண்டான தெளிவுகளை பெறுவதற்குண்டான முயற்சி எடுக்கணும். குறைந்தபட்சம் அதை கேட்டு அதை இன்னும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்கிற வேலையவா செய்யணுமா இல்லையா? அதற்குண்டான உழைப்புகளை நாம் செய்யலண்டா நாமோ மறுமையில பிடிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்றணும். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோட ஒரு விருந்து அட்டன் பண்ணாங்க. ஒரு சஹாபியினுடைய அழைப்பை ஏற்று ஒரு விருந்து அட்டன் பண்ணாங்க. விருந்து அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு சாப்பிட்டதுக்கு பிறகு என்ன சொன்னாங்க தெரியுமா? இது குறித்து அல்லாஹ் விசாரிப்பான், இது குறித்து அல்லாஹ்ட்ட விசாரணை இருக்குன்னு சொன்னாங்க. அந்த செய்திகளை எல்லாம் பல நேரங்களில் கேட்கக்கூடிய நாம் அப்ப இது குறித்து ஒரு சாதாரண விருந்தை குறித்து அல்லாஹ் கேட்பாண்டா, நமக்கு இந்த மார்க்கத்தை குறித்து இன்னும் பிற விஷயங்கள் குறித்து எவ்வளவு தகவல்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன, நம்மீது அல்லாஹ் எப்படிப்பட்ட அமானத்தை சுமத்தி இருக்கிறான், அது குறித்தெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டுமா இல்லையா என்கிற கேள்வியோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு உள்ளத்தில் தோன்றக்கூடிய இந்த கேள்விகளுக்கு நீங்களே விடை தேடி அல்லாஹ்விடத்தில் அதற்குண்டான முழு கூலியையும் எதிர்பார்ப்பவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு தகுதியானவர்களாக அல்லாஹ்விடத்தில் முழு கூலியை பெற்று சொர்க்கம் செல்வதற்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.